இப்போ நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வந்து திருக்கொள்ளிக்காடு. இது வந்து எங்கன்னா வந்து திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டத்தில் இருக்குது. இது வந்து பொங்கு சனி. வாழ்க்கையில் வந்து சனியோட தேசம் வந்து 19 வருஷம், 19 இயர்ஸ். லைஃப்பில் ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை தான் சராசரி வரும். இப்போது சாப்பிட்ற உணவுக்கு அவ்வளோதான் ஆயுசு இல்லையா? 60-70 வயசு தான், 80 வயசு தான். ஸோ 100 வயசு தாண்டி இருக்கிறவங்களுக்கு தான் சனி வந்து ரெண்டு போகம் காட்டுவார். மேவும் ஆயுள் காரகனை, இவர் தான் வந்து ஆயுளுக்கு அதிபதி. ஆயுளை இந்த தீர்மானிப்பேன், ஆயுளுடைய காலம் எவ்வளோ அப்படின்றத தீர்மானிப்போம். மேவும் ஆயுள் காரகன் இவன் தான். கூவும் காக்கை வாகனனும் இவன் தான். வாழ்க்கையில் வந்து சனி தசை கடக்காத பீரியடே கிடையாது. அதெல்லாம் ஒரு லெசன். அதெல்லாம் என்ன, அது வந்து அதில் பொங்கு சனி மிக முக்கியமானது. பொங்கு சனின்றது பிற்பாடு வர்றது, சனி தசையோட பிற்பாடில் வரும். ஸோ ஒரு 30 60 வயசுக்குள்ளே அது பொங்கு சனி, அது அந்த 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 சனி தசை நடக்கும். சில பேருக்கு மாறி இருக்கும். ஸோ இந்த பொங்கு சனி எப்போ பார்த்திங்கன்னா அந்த பீரியடில் இந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு அந்த ஒவ்வொரு ராசிக்கு ஒரு தீபம் சொல்கிறாங்க. மேஷ ராசினா 11 தீபம், ரிஷப ராசினா 10 தீபம், மிதுனம் 9 தீபம், கடகம் 9 தீபம், 8 தீபம், சிம்மம் 7 தீபம், கன்னி 7 தீபம் எடுத்தணும், துலாம் 5 தீபம், விருச்சிகம் 4 தீபம், தனுசு 5 தீபம், மகரம் 8 தீபம், கும்பம் 8 தீபம், மீனம் 8 தீபம். சனி தேசத்துக்குள்ள 19 தீபம், குடும்ப ஐஸ்வர்யம் பெற 21 தீபம், சனி தோஷம் விலக 27 தீபம்னு சொல்லி இங்கே போர்டில் எழுதி போட்டிருக்காங்க. இங்கே விளக்கு ஏற்றி சாமி கிட்ட தான் வைக்கணும், இல்லை தனியாக ஒரு இடம் இருக்குது விளக்குக்கு, அங்கே தான் வைக்கணும். ஏன்னா உள்ளெல்லாம் ஏற்றினா சில நேரத்தில் விபத்துகள் ஏற்படுறதுனால இப்போ ஒரு கோயில் நிர்வாகம் எல்லா இடத்துலையும் தனியாக வச்சுருக்காங்க. அதுக்கு போய் வாதிட்டக்கூடாது. நான் சாமி கோயில் உள்ளே தான் ஏற்றுவேன்னு சொல்லக்கூடாது. இங்கே வாதம் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு, அப்படிலாம் பண்ணக்கூடாது. சிலதை வந்து அந்த காலத்தில் பண்ணிருக்காங்க, அப்போ தெரியாமல் பண்ணிட்டாங்க. இப்போல்லாம் வந்து தனியாக வச்சுருக்கேன். இந்த வளாகத்துக்குள்ளே எங்கே ஏற்றினாலும் கடவுளுக்கு தான் போய் சேரும், காம்பவுண்டுக்குள்ளே. கரெக்டாக அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த பொங்கு சனி அது வந்து நமக்கு வந்து சில பேருக்கு வந்து நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும். இப்போ சனியோடைய பிஸ்னஸ் என்னென்னா இரும்பு சம்மந்தப்பட்டது. இரும்பு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் வந்து அதாவது வந்து இந்த டிஎம்டி கம்பி பார்ஸு, பழைய காயலாங்கடை வச்சு நடத்துகிறவங்க, இரும்பு சம்மந்தப்பட்ட என்ன ஸ்டீல் டோர்ஸு, இவங்கெல்லாம் வந்து சனீஸ்வரன் போவாங்க. அதே மாதிரி நீதி அரசர்கள், அது ஏன்னா வந்து சரியான ஒரு தீர்ப்பு வாழ்க்கையில் கொடுக்குறவர், லெசன் கொடுக்குறவர். சனியை போல் கொடுப்பும் இல்லை கெடுப்பும் இல்லை. கெடுப்பார் யாரை கெடுப்பான்? வேண்டாதானே கெடுப்பான். கெட்டான உள்ளன்னு கெடுக்கிறது தான் சனி. அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படி கிடையாது. அது சனீஸ்வர பகவானுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. ஜென்ரலாக திருநள்ளாறு உள்ள மந்திரம். தாவில் கதிரோன் தரிசுதனை, சூரிய பகவான் பையன். தாவில் கதிரோன் தரிசுதனை, சௌரி நாமம் தரித்தோனை, மேவும் ஆயுள் காரகனை, கூவும் காக்கை வாகனனை, சகல சௌபாகியத்தையும் தரவல்லானே. என்ன வேணும் கேட்டால் கொடுப்பார். ஆனால் மனசார அது கொண்டு போய் விட்டுணும், நம்ம அது கடந்து விட்டுட்டா கொடுப்பார். மேவும் ஆயுள் காரகனை, கூவும் காக்கை வாகனை, சகல சௌபாகியத்தையும் தரவல்லானை, எல்லாமே தரவல்லானை, திருநள்ளாறு இதனில் உள்ளானை. அங்கே தான் நான் ஒரு செகண்ட் வந்து சம் ஆஃப் மில்லி செகண்ட் வந்து சேட்டலைட்டே வந்து அது சொல்கிறாங்க. அது உண்மையா பொய்யா? அது நாசா யார் ரிப்போர்ட் வாங்குவாங்க? அந்த கேள்விக்கெலாம் இடம் இல்லை. சொல்கிறாங்க, பறவைகளாக இருக்கா, நம்பி தான் ஆகணும் இல்லையா? இறைவன் இருக்கிறான்னு, இறை ஒளி இருக்கிறது என்று எப்படி நம்புவது? அரவிந்தர் கூறியது போல் அது மாதிரி நம்ம வந்து நம்பி தான் ஆகணும். மிக முக்கியமாக இந்த சனி தசையிலே வந்து ரொம்ப பார்க்க வேண்டியது 7.5 சனி. அது இந்த அஷ்டமத்து சனி. அஷ்டமத்து சனி இருந்ததுன்னா கெட்ட நேரம் ஆகிடுச்சுன்னா புட்டத்தில் இருக்கிற கோமணத்தை கூட உருவிட்டு நடுத்தர நிற்க வச்சு செருப்பால் அடிக்க வைக்குவான். என்ன அவன் செஞ்ச கருமை வினைக்கு ஏற்ற மாதிரி நான் தான் வாங்கிட்டேன்ப்பா, நான்லாம் வாங்கிட்டேன். அடி சரியடி வாங்கிட்டேன் நான் லைஃப்பில். அதெல்லாம் வந்து அப்பவும் தெரிஞ்சலைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதான் இதுக்கெல்லாம் பரிகாரங்கள் இருக்கானா? இருக்குது. அந்த கோவில் கும்பகோணத்தை சுற்றி இருக்குது. வாங்க வந்து பாருங்கள், வாங்க. நற்றுணையாவது நம சிவாயவே. அருணைஞானி. இங்கே வந்து மிருதுபாத நாயகி சமேத அக்னீஸ்வரர், இங்கே தான் வந்து பொங்கு சனியுடைய கோவில் இருக்குது. இந்த நாளில் இங்கே வந்து தரிசிக்கணும் அப்படின்றது இது ஒரு கட்டளை. திருவண்ணாமலையிலிருந்து வந்து அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார் பாதத்திலிருந்து இங்கே வந்து அனுபவிக்கப்பட்ட பிள்ளையா நாங்கள் அவர் சார்பாக இங்கே வந்து அவர் தரிசித்து போகணுன்றது எழுதப்பட்ட விதி. நற்றுணையாவது நம சிவாயமே. மீண்டும் ஒரு முறை அருணை சுந்தர்.